ஆஸ்ட்ரோகிரிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, செவ்வாய் பயிற்சி இந்த முறை ஒரு நல்ல இம்பாக்டை ஏற்படுத்த போது ஆல்மோஸ்ட் நிறைய ராசிகளுக்கு அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னா டிசம்பர் 7 2025 தனுசுல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சியாகி அமர்றாரு. ஜனவரி மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் அங்க இருப்பார். அப்ராக்சிமேட்லி 40 நாள் நிறைய ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது கூடவே வந்து பாருங்க, புதன் பகவான் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி செவ்வாயோட வந்து இணையறாரு தனுசு வீட்டுல. இணைஞ்சு ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயோடவே டிராவல் பண்ணுவாரு. இந்த செவ்வாயும் புதனும் கன்ஜங்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா 18 நாட்கள் இருப்பாங்க. ஆக இந்த 18 நாட்களுக்கு மட்டும் என்ன விதமான பலன்கள், அதே மாதிரி செவ்வாய் மட்டும் தனிச்சு அந்த நாட்களுக்கு என்ன விதமான பலன்கள் அப்படின்றது ரெண்டு பகுதியா நாங்க சொல்ல போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வருது பார்த்துடலாம் வாங்க. கடக ராசி அன்பர்கள், உங்களுக்கு தனுசு வந்து பாருங்க 6ஆம் பாவத்துல முதல்ல செவ்வாய் மட்டும் வந்து உட்கார்றாரு அப்படின் போது பொதுவா செவ்வாய் வந்து பாருங்க உங்களுக்கு 10 மற்றும் 5க்கு அதிபன். 10ஆம் பாவம் அப்படின்றது தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம், அதுக்கும் அவன் தான் அதிபன். அவன் 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துல வந்து உட்கார்றான் அப்படின் போது நீதிமன்ற வழக்குகள், கோர்ட்டு கேஸு, செட்டில்மெண்ட், இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. 20 வருஷமா எனக்கு வந்து பாருங்க கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் இருக்கு. அது சொத்து சார்ந்த கேஸ். அது வந்து தொடர்ந்துட்டே இருக்கு. தீரும் அப்படின்ற நம்பிக்கையே இல்லை. நிறைய பேருக்கு வந்து பாருங்க இப்ப இது ஃபேவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மருத்துவம், சட்டம், ஸ்போர்ட்ஸ் போன்ற துறைகள்ல இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. வேலையில வந்து பாருங்க நிறைய போட்டி இருக்கும். நிறைய புது புது சேலஞ்சஸ் இருக்கும், காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்க ஓவர் கம் பண்ணுவீங்க. பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல வாக்குவாதம் அப்படின்றது வேண்டாம். நல்ல ஒரு ஆரோக்கியம் அப்படின்றது இருக்கும். நல்ல நிதி நிலைமை அப்படின்றது இருக்கும். விவாத திறன், யாருக்குன்னா பேசுறோம் அப்படின்னா அட்டமண்டா பேசுவீங்க. பொதுவா கடகம் அப்படிலாம் அட்டமண்டா பேசவே மாட்டாங்க. தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா கடகம். அதாவது இளம் வயசுல இருந்து உருகி உருகி உறவா வாழறது. அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படின்னு எல்லார் மேலயும் அவங்க பாசத்தை கொடுக்குறாங்களோ இல்லையோ பாசத்தை பொங்கி வழிய வைக்கிறது யாரு? பொங்கி வழிவாங்க. பாசம்தான் அப்படியே லைஃப்ல வந்து பாருங்க. கடகம் அப்படின்னாலே பாசம், நேசம், அன்பு, கருணை அப்படிலாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இப்போ வந்து பாருங்க கொஞ்சம் ஆர்கியூ பண்ணணும் அப்படின்னு தோணும். நீ ஒண்ணு பேசினா நான் ரெண்டு பேசுவேன், நீ ரெண்டு பேசினா நான் 20 பேசுவேன் அப்படின்ற மாதிரி தோணும். காரணம் என்ன அப்படின்னா 6ஆம் வீட்டுல செவ்வா அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட பேசக்கூடிய திறனை, நம்மள ஆர்கியூ பண்ணக்கூடிய திறமைய, அட்டமெண்டா ஆர்கியூ பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை இதெல்லாம் செவ்வாய் அதிகப்படுத்துவா அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பெரிய லெவல்ல கடன் வாங்காதீங்க. ஆரோக்கியத்துல மைனஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. பிளக்சுவேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? அது மைனஸ். இதெல்லாம் பிளஸ். நம்ம ஒரு ஒரு பிளானட்ஸ் ஒரு ஒரு பாவத்துல இருக்காங்கன்னா எப்பயுமே ஆஸ் யூஷுவல் சொல்ற மாதிரி அதுல பிளஸும் சொல்லுவோம் மைனஸும் சொல்லுவோம். மைனஸ் எதுக்கு சொல்லணும்? நீங்க உஷாரா இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். ஆக பெரிய லெவல் ஆர்குமெண்ட் வேண்டாம். ஹெல்த்ல கவனம் தேவை. அதே மாதிரி பெரிய லெவல்ல யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம், கடன் வாங்க வேண்டாம். இதுல வந்து காஷியஸா இருங்க அப்படின்னு சொல்லலாம். தொழில் செய்யற இடத்துல முக்கியமா சின்ன சின்ன வந்து விவாதங்கள், அப்டக்கல்ஸ், ஒரு பொறாமை, பொச்சரிப்பு இதெல்லாம் வரும். அதெல்லாம் உங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹையர் அபிஷியல்னால வரும், நம்மளோட சபார்டினேட்ஸ்னால வரும், நம்ம கூட சக ஊழியர்கள்னால வரும். அவ எனக்கு 5 வருஷமா ஃப்ரெண்டுங்க, இப்ப இன்னும் திடீர்னு அவ வந்து ஓவரா வந்து பண்றா. அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஓவரா என்ன ட்ராப் பண்ண பாக்குறா. அந்த காரணம் நம்மளுக்கு புரியும். பெருசா வந்து கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அப்ப வேலை செய்யற இடத்துல அமைதியா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி குழந்தைங்க ரீதியா நம்மளுக்கு சில பல குழப்பங்கள் வரும். இந்த 5ஆம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணிய ஸ்தானமும் புத்திரஸ்தானமும் அப்படின்றதால குழந்தைங்க பெருசா நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. குழந்தைங்க கொஞ்சம் அடமெண்டா வரைக்கும் பண்ணுவாங்க. முன்ன இருந்ததை விட ஒரு கல் தூக்கலா இருக்க மாதிரி இருக்கும் இந்த காலகட்டம். பெருசா கவலைப்பட வேண்டாம். புதன் வந்து சேரும் போது மாறும். புரியுதுங்களா? குழந்தைங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, அதுக்கு அடுத்து புதன் வந்து இணையறாரு இல்லைங்களா தனுசுல. புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா 12ஆம் பாவம் மோட்ச விரய ஸ்தானத்துக்கும் 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரிய ஸ்தானத்துக்கும் அதிபன். அவன் வந்து 6ஆம் பாவத்துல இணையும் போது எனக்கு எதிரிகள்ன்றது இருக்காங்க. அந்த எதிரிகளை நான் பேசியே சமாளிக்கிறேன். எனக்கு கடன் இருக்கு. அந்த கடன் தனிநபர் கடன் ஒரு 4 பேர் கிட்ட இருந்துச்சு. நான் என்ன பண்ண, ஒரு லோன் போட்டேன். ஒரு லோன் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோன் போட்டேன். எனக்கு வட்டி கம்மியா வந்துச்சு. அதை வாங்கி இதை நான் செட்டில் பண்ணேன். அப்ப என்னோட புத்திசாலித்தனத்தையோ என்னோட திறமையோ என்னோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையோ அறிவையோ நான் பயன்படுத்தி நான் வந்து பாருங்க இந்த கடன்ல இருந்து ஒரு விமோச்சனம், நோயில இருந்து ஒரு விமோச்சனம், எதிரிகளே இல்லாத ஒரு லைஃப் அப்படின்றத கொண்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. பொதுவா வந்து பாருங்க இந்த 6ஆம் வீட்டில் புதன் அப்படின்றது
தகவல் தொடர்பு துறைகளை பயன்படுத்தி தடைகளை தாண்டி செல்ல பயன்படக்கூடிய ஒரு உதவுற விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம ஏதோ ஒரு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு, எனக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ட்ராப் பண்றாங்க அப்படி இப்படின்னா, அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜிஸை நான் பயன்படுத்தி அந்த ட்ராப்ல இருந்து வெளியே வருவேன். புரியுதுங்களா? புதன் அப்படின்னாலே கிரியேட்டிவிட்டி. அதுதான் நான் சொன்னேன், தகவல் தொடர்பு துறைகளை பயன்படுத்தி தடைகளை தாண்டி செல்ல புதன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சை நம்மளுக்கு கொடுப்பான், ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம தம்பி தங்கச்சியினுடைய ஒரு சப்போர்ட்னாலையும் புத்திசாலித்தனத்தினாலையும் என்னோட சில பல ட்ராப்ஸ்ல இருந்து நான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே ஒரு பெரிய பிளஸ்ங்க. நான் சொன்ன சின்ன சின்ன மைனஸ் இருக்கு, அந்த சின்ன சின்ன மைனஸை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா இந்த உங்களுக்கு இந்த புதனும் செவ்வாயும் கன்ஜங்ஷன், முக்கியமா செவ்வாய் கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது ரொம்பவே சாதாரணமான விஷயங்க. ஈஸியா வந்து அதை ஓவர் கம் பண்ணிடலாம். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க, இந்த செவ்வாய் புதன் இணைவு தனுசுல அதுக்கான பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, இல்லம்மா எங்க சுய ஜாதகத்திலயும் நாங்க இந்த இணைவு என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்த போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கும் மேல நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணம் இருக்கும். கல்யாணம், ரெண்டாவது திருமணம், ஹிடன் ரிலேஷன்ஷிப், குழந்தை பாக்கியம், சொத்து வாங்குறது, பூர்வீக சொத்துல பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட நாங்க கன்சல்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும் போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.